Hi viewers, welcome to Coding Tamila. So today இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஸோ இங்கே இருக்கிறது தான் அந்த கோடிங். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோடிங் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ரெண்டு நம்பரை வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கி ஸோ இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பரை வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டு ஸோ அந்த நம்பரில் எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ். ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிள். பட் ஆனால் வந்துட்டு இதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஜஸ்ட் வந்து நானே வந்துட்டு கோடிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, லைவாக வந்து கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே இருந்தது வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து கோட் பண்ணி நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு நம்மளோட ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பரை வந்துட்டு யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்கி அந்த நம்பரில் எது வந்து பெரிய நம்பர் அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரோக்ராமோட பர்பஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு நம்பரை இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கு நான் நம்1 அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் ஈக்குவல் டு ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்டிஜர் இன்புட்டை வாங்குறேன் யூசர்கிட்ட இருந்து. ஓகே, ஸோ நான் வாங்க போகிற ஒரு இன்புட் வந்து ஒரு இன்டிஜர், அதனால தான் வந்து இன்ட் ஆஃப் இன்புட்டாக கொடுக்குறேன். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ஸோ என்டர் ஏ நம்பர், என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்பரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது நம்பர் வாங்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவது நம்பர் நம்2 இஸ் ஈக்குவல் டு அதுவும் வந்து இன்டிஜர் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இன்ட் ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்புட் ஆஃப் அப்படின்ற இந்த கீவேர்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கும். பட் ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வாங்கும். ஸோ இன்ட் ஆஃப்ன்ற கீவேர்டு தான் அதை வந்து இன்டிஜராக மாற்றும். ஓகேவா? ஸோ இன்புட் ஆஃப் என்டர் ஏ செகண்ட் நம்பர். ஓகே, ஓகே, இது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரில் எது வந்துட்டு என்ன பண்ணணும் பெரிய நம்பர் அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் பர்பஸ். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் தான் வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் இஃப். ஓகே, இது எல்லாமே அதாவது இஃப் எலிஃப், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு, இஃப் எல்ஸ் கண்டிஷன், இது எல்லாமே தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ நம்1 இஸ் கிரேட்டர் தன் நம்2. அதாவது நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 2 வந்துட்டு விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னா நம்பர் 1 தான் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படி இல்லாமல் நம்பர் 2 தான் வந்துட்டு நம்பர் 1 விட கிரேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்பர் 2 தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பர் ஈக்குவல்னு பிரிண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 2 கிரேட்டராக இல்லை அப்படின்னா ஸோ நம்பர் 2 வந்துட்டு நம்பர் 1 கிரேட்டராக இல்லை. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன அர்த்தம்னா ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ஈக்குவல்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்1 இஸ் கிரேட்டர் தன் நம்2. ஓகே, ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ நம்பர் 1 வந்து நம்பர் 2 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இருக்குன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்1 இஸ் கிரேட்டஸ்ட். ஓகே, yeah, number 1 is greatest. Okay, yeah, number 1 is greatest அப்படி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக இது இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்மல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார்மல் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு நம்பர் 1. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்1 கொடுக்கலாம். யா, ஸோ நம்1 இஸ் த கிரேட்டஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது எப்போ அப்படின்னா நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 2ன்றது நம்பர் 2வோட கிரேட்டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ மட்டும்தான் வந்துட்டு பைத்தன் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1 இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு எல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எலிஃப் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அது என்னென்னா ரெண்டு நம்பர் ஈக்குவலாகவே கண்டிஷன். ஸோ அதனால தான் வந்து எலிஃப் யூஸ் பண்ணேன். ஸோ எலிஃபில் வந்துட்டு ரெண்டாவது கண்டிஷன் ஸோ நம்2 இஸ் கிரேட்டர் தன் நம்1. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இப்போ நம்பர் 1 தான் வந்து நம்பர் 2 கிரேட்டஸ்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்பர் 2 வந்து நம்பர் 1 கிரேட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் வந்தது அப்படின்னா அதையும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. ஸோ நம்பர் ஃபார்மல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபார்மல் ஸ்ட்ரிங் கொடுத்து
நம்பர் 2. ஓகே, ஸோ நம்பர் 2 என்ன நம்பர் 2னா ஸோ num2 அப்படின்றது. ஓகே, num2 இஸ் கிரேட்டஸ்ட். I know obviously. ஓகே, ஸோ எலிஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. ஸோ எல்ஃப் கண்டிஷனில் எந்த கண்டிஷன் கொடுக்கவும் முடியாது. ஓகே, எலிஃப் இஃப்ல மட்டும் தான் கண்டிஷன் கொடுக்க முடியும், எல்ஸில் வந்து கண்டிஷன் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 numbers ஆர் ஈக்குவல் அப்படின்னு. 2 numbers ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக 2 numbers ஈக்குவல்னு கொடுக்குறேன்னா, இப்போ வந்துட்டு நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 2 வந்துட்டு நம்பர் 2 விட கிரேட்டராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நம்பர் 1 இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை num2 இஸ் கிரேட்டர் num1, அதாவது நம்பர் 2 வந்துட்டு நம்பர் 1 விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா, ஸோ எலிஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நம்பர் 2 வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நம்பர் 2 வந்து அதாவது நம்பர் 2 இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா, அதாவது நம்பர் 1ம் நம்பர் 2 விட கிரேட்டராக இல்லை, நம்பர் 2ம் நம்பர் 1 கிரேட்டராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு எல்ஸில் print of 2 numbers are equal அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்துட்டு ரன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு இன்புட், சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ ரெண்டு இன்புட் வாங்கியிருக்கோம், num1 num2ன்னு. ரெண்டு இன்புட் வாங்கி ரெண்டு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடுச்சு. num1ல ஃபர்ஸ்ட் இன்புட், num2ல செகண்ட் இன்புட், ரெண்டுமே இன்டிஜர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இஃப் கண்டிஷனில் நம்பர் 1 நம்பர் 2 விட கிரேட்டராக செக் பண்ணுறோம். இருந்ததுன்னா நம்பர் 1 இஸ் கிரேட்டஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். நம்பர் 2 வந்துட்டு நம்பர் 2 எலிஃப் கண்டிஷனில் நம்பர் 2 இஸ் num1 விட கிரேட்டராக செக் பண்ணுறோம். இருந்தது அப்படின்னா num2 இஸ் கிரேட்டஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பர் ஈக்குவல். ஸோ என்ன பண்ணுறோம்னா 2 numbers ஆர் ஈக்குவல் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பர்பஸ். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 2 1. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மகிட்ட இன்புட் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் இன்புட்டாக கேட்குது. ஓகே, ஸோ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது நம்பர் இது 7. ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்பர் 2 7 இஸ் த கிரேட்டஸ்ட். ஸோ வந்துருச்சா? ஸோ ஏன் அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தோம்னா எலிஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரெண்டாவது நம்பர் நான் 7ன்னு கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் நம்பர் 5ன்னு கொடுத்தேன். ஸோ 7 இஸ் த கிரேட்டர் than 5. ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட கிரேட்டர். ஸோ அதனால் எலிஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி என்ன பண்ணிடுச்சுன்னா நம்பர் 2 இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன லாஜிக் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட explanation. I hope you understand the explanation. Okay, so thank you for watching this video. So see you later in the next video. Okay.